ஒரு காலத்தில் தமிழக அரசியல் முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கட்சி இன்னைக்கு தன்னுடைய தலைமையை காப்பாற்ற போராடுகிறதா? தமிழகத்தில் அதிமுகவில் தற்போது நடப்பது சாதாரண கருத்து வேறுபாடு இல்லை. இது ஒரு நேரடியான அதிகார போராட்டம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, மற்றொரு பக்கம் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி கூட்டணி. 38 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்ற தகவல், தனி ஆலோசனை கூட்டம், எடப்பாடி அனுப்பிய சமாதான தூதர்கள், மேலும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்ற ரகசிய பேச்சுக்கள், இதெல்லாம் சேர்ந்து அதிமுகவை மீண்டும் உடைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறதா? அரசியலில் வெற்றி கிடைத்தால் அனைவரும் அருகில் இருப்பார்கள். ஆனால் தோல்வி அடைந்துவிட்டால் முதல் கேள்வி கேட்கப்படுவது தலைமைதான். அதே நிலைதான் தற்போது அதிமுகவில் உருவாகியுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஒரு காலத்தில் ஆட்சியை கைப்பற்றிய கட்சி இன்னைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தையை பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பல தொகுதிகளில் 3வது இடம், சில இடங்களில் டெபாசிட் இழப்பு, முன்னணி தலைவர்களுக்கே மக்கள் ஆதரவு குறைவு, இதெல்லாம் கட்சிக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தொண்டர்கள் மட்டுமில்ல, மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வரை இந்த தோல்விக்கு பொறுப்பு யார் என்ற கேள்வி ஆரம்பித்துள்ளார்கள். அங்கேதான் பிரச்சனை விதைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் அமைதியாக இருந்த அதிருப்தி இப்போது வெளிப்படையாக வெடிக்க ஆரம்பித்துவிட்டது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தனி அணியாக செயல்பட ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது குற்றச்சாட்டுகள் என்ன? கூட்டணி அமைப்பில் தவறு நடந்தது, வேட்பாளர்கள் தேர்வில் குழப்பம் இருந்தது, தேர்தல் செலவுகள் சரியாக திட்டமிடப்படவில்லை, மக்களிடம் கட்சியின் செய்தி சரியாக சென்றடையவில்லை, இவை எல்லாவற்றிற்கும் கட்சி தலைமையை பொறுப்பு என்று அதிருப்தி அணியினர் கூறி வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக ஒரே மனிதர் முடிவெடுக்கும் நிலை உருவாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மீது வலுவாக எழுந்துள்ளது. அதிமுகவில் இப்போது நடப்பது வெறும் பதவி மோதல்ல, தலைமை மாற்றம் தேவைதானா என்ற மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழ்நிலை தான் நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. அதில் எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு எப்படி பதிலளிப்பது? சட்டமன்ற கட்சியின் நிலைப்பாடு என்ன? அடுத்த கட்ட அரசியல் திட்டம் என்ன? இப்படி பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் எதிர்பாராத சம்பவம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சி.வி. சண்முகம், வேலுமணி அணியினர் எடப்பாடியின் சில முடிவுகளுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சிலர் கோபமாக வெளியேறியதாகவும் தகவல் கசிந்துள்ளது. இதன் மூலம் என்ன தெரிகிறது? அதிருப்தி தற்போது கட்சிக்குள் மூடிய கதவு விவாதமாக இல்லை, அது நேரடியாக வெடித்து வெளிவந்துவிட்டது. இதற்கு பிறகு நடந்த சம்பவம் தான் தமிழக அரசியலில் அதிர வைத்துள்ளது. சென்னை எம்.ஜி.ஆர். நகரில் உள்ள சி.வி. சண்முகம் தலைமையில் தனி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் சுமார் 38 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு எண்ணிக்கையை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அது ஒரு சாதாரண ஆதரவு இல்லை. அதிமுக சட்டமன்ற குழுவின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய அளவிலான எண்ணிக்கை. மேலும் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும், துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஆதரவு கடிதம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இப்போது அதிமுகவில் 2 அதிகார மையங்கள் உருவாகிவிட்டதாக என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் வட்டாரங்களில் தற்போது பேசப்படும் மிகப்பெரிய தகவல் என்ன தெரியுமா? அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்களில் சுமார் 60% பேர் சி.வி. சண்முகம், வேலுமணி அணிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 40% பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் உண்மையா அல்லது அரசியல் அழுத்தமா? அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் இந்த தகவல் வெளியான பிறகு கட்சிக்குள் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஏனெனில் ஒரு தலைவரின் பலம் என்ன? அவருக்கு பின்னால் இருக்கும் ஆதரவு. அந்த ஆதரவே குறைந்து வருவதாக தோன்றினால் அரசியலில் அதுவே மிகப்பெரிய ஆபத்து. நிலைமை மோசமாகி வருவதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது சமாதான முயற்சிகளில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேலம் இளங்கோவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் சி.வி. சண்முகம் தரப்பினரை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதிருப்தி அணியினர் சமாதானத்திற்கு தயாராக இல்லை என்ற தகவலும் வருகிறது. அதாவது இந்த பிரச்சனை சாதாரண பேச்சுவார்த்தையால் முடியாத நிலைக்கு சென்று விட்டதா? இதற்கிடையே இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் அதிமுகவில் தீவிர விவாதம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை சி.வி. சண்முகம், வேலுமணி அணியினர் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. இது நடந்தால் என்னாகும்? அதிமுகவில் மீண்டும் பெரிய அளவில் பிளவு உருவாகலாம். ஏற்கனவே ஓ. பன்னீர்செல்வம் பிரிவு காரணமாக கட்சி பலவீனமடைந்துள்ளது. இப்போது மீண்டும் உடைந்தால் அது கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். ஒரு காலத்தில் தமிழக அரசியலின் மிகப்பெரிய சக்தியாக இருந்த அதிமுக இன்று தனது தலைமையை காப்பாற்ற போராடும் நிலைக்கு வந்துவிட்டதா? எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை சமாளிப்பாரா அல்லது சி.வி. சண்முகம், வேலுமணி அணி கட்சிக்குள் புதிய அதிகார மையமாக மாறப்போகிறதா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது. ஆனால் இந்த மோதல் இங்கேயே முடிவடையுமா அல்லது இன்னும் பெரிய அரசியல் அதிர்ச்சிக்கு இது தொடக்கமா? அதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதிமுகவின் தலைமை மாற்றம் தேவைதானா அல்லது எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.